ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு வீடியோ போடுறேன், 3 மாதத்துக்கு பிறகு. இந்த சேனலில் நான் ஸ்டார்டிங்லேயே நிறைய ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஸ்டாக்ஸ் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன், அதே மாதிரி புதுசாக என்ன ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்டாக்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். A to Z நான் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் எல்லாமே நம்ம சேனலில் முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன், லாஸ்ட் இயரில். அதோட ரிசல்ட் என்னாச்சு, ஓவரால் ப்ராஃபிட் நான் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்க்க போகிறோம். நான் டெலகிராம் குரூப்பில் அதை பற்றி ஆல்ரெடி போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டாக்குமே நான் சோல்வ் பண்ணிட்டேன். பிஎன்எல் நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு காமிச்சிருந்தேன். நேற்று போடணும்னு தான் நினச்சிருந்தேன். நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரைட் இஷ்யூன்னு சொல்லி அடிஷ்னலாக கொஞ்சம் ஸ்டாக்ஸ் கிடச்சிது. அதையும் செல் பண்ணி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணேன். அதனால் நேற்று வீடியோ போடலை. இன்றைக்கி தான் வீடியோ மேக் பண்ண டைம் கிடச்சிது. சரியா? சரி, ஓகே. நம்ம சேனல்லையும் இந்த குரூப்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ரிசல்ட்டை பார்க்க முன்னாடி ஒரு ஷார்ட்டாக ஒரு அப்டேட் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆளெலாம் கிடையாது. 2019 ஒரு சில மந்த் மட்டும் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அந்த டைம்லாம் மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்கும். மோசம்னா 1-2% அப் ஆனாலே அது பெரிய விஷயமா இருக்கும். மார்க்கெட்டில் ஆகா நல்லா மூவ் ஆகிருக்கு, 2-3%, 5%லாம் அப் ஆகிட்டுனா நான் பெருமையாக நல்ல மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். அந்த அளவுக்கு தான் மார்க்கெட் இருந்து. ஷேர் மார்க்கெட் பெரிய அளவு மூவ்மெண்ட்டே கிடையாது உண்மையை சொல்லலாம்னா. இப்போலாம் ஆகிற மாதிரி பெரிய அளவு பம்பிங்லாம் 5-10%, 20%லாம் அப்போல்லாம் ரேராக தான் நடக்கும். அந்த கண்டிஷனில் இன்ட்ராடே பண்ணால் மட்டும்தான் ஓரளவு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன்னா சின்ன 50 பைசாவுக்கு ₹1 தான் ஒரு ஸ்டாக் மூவ் ஆகும். அதில் நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 10x 20x லெவரேஜில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டிஷனில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே எனக்கு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்தியன் மார்க்கெட்டில் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு நாள் மார்க்கெட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிடும். அந்த கண்டிஷனில் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, இந்தியன் மார்க்கெட்டை விட்டு 2019 போய்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரெக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நல்லா ஏர்ன் பண்ண தொடங்கிட்டேன். அதுக்கு பிறகு ஃபாரெக்ஸில் ஒரு சில பிரச்சனைனால அதில் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ் ஆகிட்டேன். சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ் ஆகி நான் அகெயின் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் இப்போ வரும்போது என்னென்ன இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் டோட்டலாக மாறிடுச்சு. அந்த ஒரு 4 வருஷம் கேப்பில் கொரோனாவுக்கு பிறகு மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, நல்ல வால்டிலிட்டி ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய இந்தியன்ஸ் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. நம்ம குரூப்பில் நான் இதை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். ஒவ்வொரு டைமும் மார்க்கெட்டில் இவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல முதலீடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய யூத், அதாவது இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த இன்வெஸ்டிங் அறிவு நிறைய பேருக்கு வர தொடங்கிட்டு. முன்னாடிலாம் ஷேர் மார்க்கெட்னால கேம்பிளிங், ஷேர் மார்க்கெட்னால ஏர்ன் பண்ண முடியாது, இந்த மாதிரியே தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் ஸ்பீச் கிடையாது. தெரியாதவங்க அறியாதவங்க இந்த மாதிரி நான் பண்ணி லாஸ்லாம் இருக்கேன்னு சொல்லி நம்மள ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தெரிவாங்களே தவிர, கொஞ்சம் விவரமாக உள்ளவங்க இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி கோல்டு பீஸ், நிஃப்டி பீஸ், இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி 95% மோஸ்ட்லி லாஸே ஆகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. சரியா? அந்த கண்டிஷனில் தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. அதனால் ஹெவி டிமாண்ட் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. இப்படி வரும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லேர்ன் பண்ணணும் நிறைய விஷயங்கள். ஏன்னா இக்விட்டி ட்ரேடிங்லாம் பண்ணோன்னா ஒன்றும் பெருசாக லேர்ன் பண்ண வேண்டிய தேவையில்லை. டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும். நான் தான் கிரிப்டோ மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் இதெல்லாம் பல வருஷமாக இருக்கிறனால டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு. அதனால் அதை நம்பி தான் நான் முழுக்க மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கினது. அப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கி அடுத்து நிறைய விஷயங்கள், ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபியூச்சர் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை கற்றுக்கிறதுக்கு அந்த நேரம் ஃபண்ட் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பிப்ரவரி மாதம் கொஞ்சம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஐ திங்க் இது இல்லை, இக்விட்டி. இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவு ப்ராஃபிட் லாஸ்ன்னு ரன் ஆகிட்டு இருந்து நான் எல்லாத்தையுமே செல் பண்ணிட்டேன்.
லாஸோ ப்ராஃபிட்டோ எதுவுமே பார்க்கல. ஸோ அதில் செல் பண்ணது நான் ஒரு செஞ்ச ஒரு தப்பாக கூட இருக்கலாம், மேபி லேர்னிங்காக நான் வந்து பண்ண ஒரு ரிஸ்க்குன்னு கூட வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா அதில் நான் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா சொமோட்டோ, எஸ் பேங்கு, ஸோ யாருமே இந்த ஸ்டாக்லாம் வந்து அப்பே ஆகாதுன்னு சொன்ன ஸ்டாக்ஸ். ஆனால் இன்னைக்கு பாருங்கள் சொமோட்டோ 3x அப் ஆயிருக்கு, 150 145 சம்திங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ் பேங்கும் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் நான் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே அகெயின்ஸ்டாக தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டாக்லாம் நல்லா ரிட்டர்ன் இப்போ கொடுத்துருக்கு. சரியா? அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு மூவ் ஆனேன். ஸோ அதில் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 8000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கு. லாஸ்லேயே செல் பண்ணியிருக்கேன். சரியா? அதெல்லாம் இப்போ வச்சுருந்தேன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருந்துருக்கலாம். இருந்தாலும் ஆனால் ஆப்ஷன் ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து நான் கற்றுக்காராமல் இருந்திருப்பேன். சரியா? ஆனால் நான் அந்த ரிஸ்க்கை எடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஆப்ஷன் ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணேன். ஸோ இதான் வந்து ட்ரேடிங் 2 மாதமாக கிட்டத்தட்ட. ஆமாம், ரொம்பலாம் ட்ரேட் பண்ணல, 1 மந்த் நிறைய ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு லிமிட்டடாக ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அதில் ப்ரோக்கர் சார்ஜஸ் போக 27,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் எடுத்த ப்ராஃபிட். ஸோ அதுக்கு பிறகு இந்த சரோதா ப்ரோக்கரேஜில் கொஞ்சம் எனக்கு ஒரு பேங்கிங் அக்கௌண்ட் இஷ்யூ ஆனனால ஸோ டோட்டலாக இதிலிருந்து வெளியே வந்துட்டேன். சரியா? ஸோ அப்போது அதுக்கு பிறகு நான் யூஸ் பண்ணது என்னென்னா அப்ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கர். ஸோ இதான் வந்து ஒரு பெரிய ப்ரோக்கர் தான். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஃபியூச்சர் ட்ரேடு வந்து பண்ணேன். இதில் என்ன நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய ப்ராஃபிட் எடுப்பேன், திரும்ப லாஸ் ஆகும், ப்ராஃபிட் எடுப்பேன், லாஸ் ஆகும். ஓவரால் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஸ்டேஜில் என்னென்னா எவ்வளோ தான் நம்ம ஏர்ன் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் ஆகுது, ஆர் வந்து ஃபியூச்சர் ட்ரேட்லேயும் லாஸ் ஆகுது. இதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் இருந்தும் இதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் டோட்டலாக ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1175 ரூபா லாஸ். அடுத்து சார்ஜஸ் வந்து 2000 ரூபா போயிருக்கு. ஸோ டோட்டலாக 3000 ரூபாய் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கு, 27,000 ரூபாய் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆனால் அப்ஸ்டாக்கில் வந்து லாஸ் தான் வந்து ஆச்சு. சரியா? ஸோ அடுத்து ஈக்விட்டி ட்ரேடிங். ஸோ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபீஸ்லாம் போக 69,400 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். சரியா? இதில் நேற்றுள்ள அப்டேட் ஆட் ஆகலை. ஆக்சுவலி அது எங்கே பார்க்கணுன்னு எனக்கு தெரியலை. அதாவது ரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து குரூப்பில் போட்டிருந்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரைட் இஷ்யூவில் February 1 இந்தியன் புல்ஸ் ஷேர் ஹோல்டு பண்ணவங்களுக்கு 2:1 ரேஷியோவில் ஒரு ஷேர் வந்து கொடுத்தாங்க. இந்த ஷேர் வந்து நேற்று வந்து புதுசாக ஆட் ஆச்சு. ஸோ அதை செல் பண்ணி நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ அந்த ரைட்ஸை வந்து செல் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் அதை செல் பண்ணல அப்படின்னா 150 ருபீஸுக்கு வந்து அந்த ஷேரை நம்ம டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கலாம். ஸோ நான் ரைட்ஸை செல் பண்ணி ஓகே எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒரு அரௌண்ட் 24,000 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. அதை வந்து இங்கே வந்து காமிக்கலை. சரியா? ஸோ இதுவும் வந்து ஸ்டாக்கில் எடுத்த ப்ராஃபிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஸ்விங் ட்ரேட்னா ஒன்றும் இல்லை, நம்ம குரூப்லலாம் நான் அடிக்கடி போடுவேன்ல, இந்த ஸ்டாக்ஸ் வந்து அப்பாகிற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் பற்றி நான் 2-3 ரைட்டாக போட்டிருப்பேன். 40 ரூபா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணேன்னு போட்டேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 50 இருக்கும்போது 55 தாண்டிச்சுன்னா அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து பயங்கரமாக ரிட்டர்ன் போகும் அப்படின்லாம் வந்து குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்ன நடந்தது அப்படின்னா 55 பிரேக் அவுட் பண்ணி இன்னைக்கு 75 போயிருக்கு. ஸோ பயங்கரமான ரிட்டன். ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 2-3 மாதத்துலேயே வந்து நல்ல ஒரு ரிட்டன் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ரிட்டன்லாம் வந்து நான் வந்து ஸ்விங் ட்ரேட் மாதிரி வந்து பண்ணி எடுத்த ப்ராஃபிட் தான் இது. சரியா? புதுசாக எந்த ஸ்டாக்கும் கிடையாது. நான் குரூப்பில் என்ன ஸ்டாக் சார்ட் அனலைஸ் பண்ணி போடுறனோ அதே ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக க்ரோ. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து க்ரோவில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே லைவாகவே நான் வந்து ஷோன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு 30,000 ரூபா வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஃபீஸ்லாம் போக எவ்வளோ வந்திருக்கு அமௌண்ட். சரியா? ஸோ அதே இது ஈக்விட்டி ஷேர் தான் நான் வந்து குரூப்பில் எல்லாமே போட்டிருப்பேன். இதில் இருக்க ஷேர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே நான் குரூப்பில் போட்டது தான். ஸோ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.86 lakhs வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நான் ப்ராப்பராக லாங் டேர்முக்குன்னு ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணது. சரியா? மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது அப்ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணியிருப்பேன். சரோதாவில் பண்ணது எல்லாமே லேர்னிங் பர்பஸுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பண்ணது. ஸோ க்ரோவில் தான் ப்ராப்பராக வந்து பண்ணேன். க்ரோவில் பண்ண மாதிரி ப்ராப்பராக பண்ணது மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் ப்ராஃபிட் கிடச்சிது, அதே மாதிரி ஈக்விட்டி ட்ரேடிங்லேயும் ப்ராஃபிட் கிடச்சிது, ரைட் இஷ்யூலேயும் ஒரு 3000 ரூபா போல் ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ டோட்டலாக எடுத்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ப்ராஃபிட். ஸோ சரோதாவில் ஓவரால் ப்ராஃபிட் 19,000 சம்திங் எடுத்திருக்கேன்.
ஸோ இது லேர்னிங் பீரியட், முழுக்க லேர்னிங் எல்லாமே கற்றுக்கிட்ட டைம் எடுத்த ப்ராஃபிட் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடட் பண்ணி ப்ராஃபிட், அதில் வந்து 90,664 ரூபாய் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். சரியா, இந்த ரைட் இஷ்யூவில் கிடச்சதும் நம்ம ஸ்விங் ட்ரேடில் உள்ள ப்ராஃபிட் தான் ஆக்சுவலி. என்னென்னா ஒரு ஸ்டாக் வந்து நல்லா அப் ஆகிட்டு இருந்தது இந்தியன் புல்ஸ். ஸோ அப்போ நம்ம செல் பண்ணியிருந்தாலே இந்த 24,000 ரூபாய் கிடச்சிருக்கும். அப்போ அந்த ரைட் இஷ்யூன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணனால அது அன்னைக்கு ஹோல்டு பண்ண வேண்டியது இருந்து, ஸோ அப்போ அன்னைக்கு ஹோல்டு பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தா அப்படியே எல்லோரும் செல் பண்ணி டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நானும் செல் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டேன். ஆனால் என்ன அப்படின்னா அந்த ரைட் இஷ்யூனால் நமக்கு வந்து அந்த டவுன் ஆனாலும் அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிது. சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து க்ரோ. ஸோ இதில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுத்துருங்க 1.86. ஸோ இந்த 1.86 நம்ம குரூப்பில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து 10,000 ரூபாய், 20,000, 40,000 நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாயி 1.86 வந்து புக் பண்ணியிருக்கேன். சரியா, இது ஆக்சுவலி நேற்று வச்சுருந்தேன்னா 2 lakhs வரைக்கும் கூட போயிருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு மேட்ரு இல்லை. நான் எல்லாமே வந்து புக் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஓவரால் வந்து நான் அந்த இயர் புக் பண்ண ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 3.30 lakhs. இதில் டேக்ஸ்லாம் போக ஒரு 3 lakhs கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் 40% வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். சரியா, ஸோ இந்த 40% ரிட்டன் வந்து நல்லா ரிட்டனா அப்படிங்கிறத இந்தியன் மார்க்கெட் யூசர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான். இவ்வளோ நாளும் வந்து பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறது. ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம கிரிப்டோ எந்த மார்க்கெட் நீங்கள் போனாலும் டெக்னிக்கல் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். யூஎஸ் மார்க்கெட் போனால் கூட எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்ததுன்னா அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். இருந்தாலும் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கொஞ்சம் முக்கியம். சரியா, அதை தான் இப்போ வந்து நான் போன போஸ்ட்டில் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து நம்ம குரூப்பில் போட்டிருப்பேன். ஃபண்டமெண்டல் நாலேஜ் இந்த வாய்ஸ் மெசேஜ் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்து இன்வெஸ்ட் பண்ண போகிற ஸ்டாக்ஸ் இனி கொஞ்சம் பண்ணுறதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு 25%, 30% வந்து கண்டிப்பாக ஃபண்டமெண்டலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இனி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு சில வருடங்கள் அதோட மேலே கூட ஹோல்டு பண்ணுறது மாதிரியும், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது மாதிரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். சரியா, ஓகே கைஸ், இதுதான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம பண்ணது எல்லாமே. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம குரூப்பில் யூடியூப் சேனலில் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவரால் வந்து நம்ம வந்து அரௌண்ட் 40% வந்து இந்த இயர் வந்து ரிட்டன் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட February 10, இன்னும் 1 month, ஒரு அரௌண்ட் ஒரு 30 days 40 days கிட்ட ட்ரேடிங் டேஸ் வந்து 30 days கிட்ட ட்ரேடிங் டேஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த கேப்பில் ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டில் வந்து இப்போ நிஃப்டி என்ன நடந்துகிட்ருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டவுன் சைடு ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகி ஒரு நிற்கிது. இருந்தாலும் இது ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து டவுன் சைடு மூவ்மெண்ட்லாம் இன்னும் பெருசாக வரல. இருந்தாலும் ஒரு கரெக்ஷன் நமக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு பெட்டராக இருக்கும்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு கரெக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சடனாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு ஃபால் இருக்கும், அதர்வைஸ் திரும்பவும் டவுன் ஆகிட்டு திரும்ப அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். சரியா, ஸோ ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடச்சிது, கொஞ்சம் கிராஷ் ஆகி மார்க்கெட்டு இதெல்லாம் சீப்பாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து இந்த 1 monthக்குள்ளேயே வந்து நான் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபைனான்ஸ் இயரை இதோட முடிச்சுக்கிட்டு ஏப்ரல் மந்த்லேருந்து புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா, ஓகே கைஸ், வேறு எதுவும் அப்டேட்னால் நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.